6 லட்சம் பேரை கொண்டு சென்றான். 10,000 பேரோடு தான் திரும்பினான். மாஸ்கோ எரிந்து கொண்டிருந்தது. எல்லோரும் சொன்னார்கள், பின்வாங்குவோம். ஆனால் அவர் அந்த ஜன்னலை விட்டு அகலவே இல்லை. குறள் 439 அதிகாரம் குற்றங்கடிதல். வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவாவினை. போதும் உன்னையே வியந்து பேசாதே. நன்மை தராத செயல்களை விரும்பாதே. இதை யாரோ ஒருவர் மறந்தார். நெப்போலியன் போனபார்ட் ஐரோப்பாவின் கெக்ரட்டர். 10 ஆண்டுகளில் கட்டிய பேரரசு. 1812 ஜூன் 6 லட்சம் வீரர்களுடன் ரஷ்யாவுக்கு புறப்பட்டார். மாஸ்கோவை அடையும் போது 1,08,000 மட்டுமே இருந்தனர். மாஸ்கோ எரிகிறது. நகரம் காலியாக இருக்கிறது. ஜார் மன்னன் பதில் சொல்லவில்லை. தளபதிகள் சொன்னார்கள், புறப்படுவோம். நெப்போலியன் மறுத்தான். ஏனென்றால் திரும்பி செல்வது என்பது ஒரு தவறை ஒப்புக்கொள்வது. இந்த ஒப்புதல் 3 லட்சம் பேரின் உயிரை விட அவனுக்கு அதிக வலி கொடுத்தது. வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை திருவள்ளுவர் எழுதினார். நெப்போலியன் படிக்கவில்லை. அக்டோபர் 19 35 நாள் கழித்து கடைசியாக புறப்பட்டான். 1,08,000 போனவர்களில் 10,000 திரும்பினார்கள். ரஷ்ய படை அவனை தோற்கடிக்கவில்லை. குளிருமல்ல, அவனே தோற்கடித்துக் கொண்டான். வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை வியந்து கொண்ட ஒரு மனிதன் தன் சொந்த நிழலில் சிக்கிக் கொண்டான். 6 லட்சம் உயிர்கள். ஒரு முடிவு, ஒரு அகங்காரம். ஒரு கேள்வி. அவன் தோற்றான். ஏனென்றால் அவன் தோற்கடிக்கப்பட்டான்? இல்லை. ஏனென்றால் அவன் தோற்கடிக்கும் நேரம் வரும் முன்பே தன்னை வியந்து கொண்டான்.